நள்ளிரவு 3 மணிக்கு வந்த காதலியின் அழைப்பு. மழை கொட்டி தீர்ந்த ஓர் இரவு. கிராமம் முழுவதும் மின்சாரம் இல்லை. இரவு 3 மணி. காற்று வீசிய சத்தமும் நாய்கள் ஊளையிடும் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அருண் திடீரென்று தனது மொபைல் ஒளியால் கண்விழித்தான். திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததும் அவனது இதயம் ஒரு நொடி நின்றது. காவியா காலிங். அவன் கைகள் நடுங்கின. ஏனென்றால் காவியா 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விபத்தில் இறந்து விட்டாள். இது எப்படி சாத்தியம் என்று அவன் மனதில் 1000 கேள்விகள். பயம் இருந்தாலும் அழைப்பை எடுத்தான். மறுபுறம் சிறு வினாடிகள் அமைதி. பிறகு மிகவும் மெதுவாக, அருண், நான் உன்னை பார்க்கணும். அதே குரல், அதே மென்மை. ஆனால் குரலில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி. அருணின் உடல் முழுவதும் வியர்வை. யார் நீ என்று நடுங்கிய குரலில் கேட்டான். நான் தான் காவியா. நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டியா? அதை கேட்டவுடன் அருணின் கண்களில் கண்ணீர். கல்லூரி நாட்களில் அவர்கள் இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்தார்கள். ஒரே கனவு, ஒரே எதிர்காலம். ஆனால் காவியாவின் பெற்றோர் அந்த காதலை ஏற்கவில்லை. ஒரு நாள் இருவரும் ஓடி போய் திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள். அந்த இரவே காவியா வந்த கார் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. அவள் அங்கேயே உயிரிழந்தாள். அதன் பிறகு அருண் அந்த கிராமத்தை விட்டு நகரத்திற்கு சென்றான். 2 வருடங்கள் கழித்து மீண்டும் சொந்த வீட்டிற்கு வந்திருந்தான். அப்பொழுது வந்ததுதான் அந்த அழைப்பு. நான் பழைய ஆலமரத்தடியில் இருக்கேன், வா. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அருண் போகக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் மனம் கேட்கவில்லை. மழையில் நனைந்தபடி பழைய ஆலமரத்தை நோக்கி நடந்தான். அங்கே யாரும் இல்லை. திடீரென்று ஒரு வெள்ளை சேலை அணிந்த பெண் மரத்தின் பின்னால் நின்றிருந்தாள். அவள் மெதுவாக திரும்பினாள். அது காவியாதான். அதே முகம். ஆனால் கண்கள் முழுவதும் வெண்மையாக இருந்தன. கால்கள் தரையில் படவில்லை. அவள் மெதுவாக சிரித்தாள். என்ன மறந்துட்டியா? அருண் பயத்தில் பேச முடியவில்லை. நான் உன்னை விடவே இல்லை என்றார். அந்த நேரத்தில் அருகில் இருந்த கோயிலின் மணி தானாக ஒலித்தது. காவியாவின் முகம் திடீரென்று கோபமாக மாறியது. அவர்கள் நம்மை பிரிச்சாங்க, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்ட என்று அழ ஆரம்பித்தாள். அவள் அழுத ஒவ்வொரு கண்ணீரும் தரையில் ரத்தமாக மாறியது. அருண் கண்களை மூடிக்கொண்டான். மீண்டும் திறந்த பொழுது காவியா காணாமல் போயிருந்தாள். ஆனால் தரையில் ஒரு பழைய புகைப்படம். அதில் இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். பின்புறத்தில் எழுதப்பட்டிருந்தது, நான் காத்திருப்பேன் நீ வரும் வரை. அடுத்த நாள் அருண் ஊரின் வயதான பூசாரியை சந்தித்தா. பூசாரி அந்த புகைப்படத்தை பார்த்ததும் முகம் மாறியது. இது சாதாரண ஆவி இல்ல, நிறைவேறாத காதலால் கட்டுண்ட ஆன்மா. அவர் ஒரு உண்மையை சொன்னார். விபத்து நடந்த இரவில் காவியா உடனே இறக்கவில்லை. கடைசி மூச்சு வரை அருணின் பெயரை தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தாமதமானதால் உயிர் பிரிந்தது. அவளின் கடைசி ஆசை அருணை ஒரு முறை பார்க்கணும். அதனால்தான் அவளது ஆன்மா இன்னும் அமைதி பெறவில்லை. அன்று இரவு மீண்டும் 3 மணிக்கு அழைப்பு வந்தது. இன்னைக்கு கடைசி நாள். அருண் மீண்டும் ஆலமரத்திற்கு சென்றான். இந்த முறை காவியா தனியாக இல்லை. அவளின் பின்னால் பல நிழல்கள். அவர்கள் அனைவரும் அதே சாலையில் விபத்தில் இறந்தவர்கள். காவியா சொன்னாள், இன்று அமாவாசை, நான் உன்னோட வரணும், இல்லனா இனிமேல் உன்னை பார்க்க முடியாது. அருண் கண்களில் கண்ணீர். நான் உன்னை இன்னும் காதலிக்கின்றேன், ஆனா நான் உயிரோடு இருக்கணும். காவியா சிரித்தாள். அதுதான் நான் கேட்ட அந்த பதில். அவள் கையில் இருந்த ஒரு சிறிய மோதிரத்தை அருணிடம் கொடுத்தாள். இது நம்ம காதலோட நினைவு. அடுத்த நொடி பலத்த காற்று வீசியது. காவியாவும் அந்த நிழல்கள் மெதுவாக புகையாக மாற மறைந்தனர். வானத்தில் முதல் விடியல் தோன்றியது. அருண் வீட்டிற்கு திரும்பினான். அந்த மோதிரத்தை பாதுகாப்பாக வைத்தான். சில மாதங்கள் கழித்து அவன் அந்த சாலையில் ஒரு சிறிய நினைவு சின்னம் கட்டினான். அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையான காதல் மரணத்தால் முடிவதில்லை, நினைவுகளால் வாழ்கிறது. பல ஆண்டுகள் கழித்து முதியவனாகிய அருண் தனது இறுதி நாட்களில் அந்த மோதிரத்தை பார்த்து கொண்டே தூங்கினான். அன்று இரவு சரியாக 3 மணி. அவனது அறையில் மல்லிகைப்பூ வாசனை பரவியது. கதவு தானாக திறந்தது. வெள்ளை ஒளிக்குள் காவியா நின்றாள். இந்த முறை அவள் பயங்கரமாக இல்லை. திருமணம் பெண் போல் சிரித்து கொண்டிருந்தாள். இப்போ நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. அருண் அமைதியாக கண்களை மூடினான்.
காலை கதவை திறந்தவர்கள் அவன் இறந்து விட்டதை பார்த்தார்கள். ஆனால் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவன் கையில் இருந்த மோதிரம் மட்டும் காணவில்லை. அந்த இரவு முதல் அதே ஆலமரத்தின் அருகே நள்ளிரவு 3 மணிக்கு கை கோர்த்து நடக்கும் ஒரு இளம் ஜோடியை சிலர் பார்த்ததாக இன்னும் அந்த கிராமம் சொல்கிறார்கள். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.